Good morning students. இன்னைக்கு நம்ம அக்கவுண்ட்ஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா illustration 14 15 exercise 14 15 பார்க்க போறோம். ஸ்டூடண்ட்ஸ் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா credit sale எப்படி கண்டுபிடிக்கிறது plus bills receivable எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா credit purchase எப்படி கண்டுபிடிக்கிறது, அதாவது creditors account வச்சு credit purchase எப்படி கண்டுபிடிக்கிறது plus அது மட்டும் இல்லாம bills payable எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். சோ ஸ்டூடண்ட்ஸ் பாருங்க, உங்களுக்கு ஸ்கிரீன்ல ஒரு ஃபார்மேட் டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கு. இந்த ஃபார்மேட்டை நல்லா தெளிவா பாருங்க. debtors creditors அப்படின ரெண்டு காலம்ஸ் இருக்கு. சோ எதெல்லாம் டெபிட் ஐட்டம்ஸ் எதெல்லாம் கிரெடிட் ஐட்டம்ஸ் அப்படிங்கறத தெளிவா பாருங்க. cash account paid debit side வரும். then next bank account செக்கா பெய்ட் பண்ணிருந்தாங்க அப்படினா அது டெபிட் சைடு வரும். plus bills payable bills அக்செப்ட் பண்ணிருந்தோம் அப்படினா அது டெபிட் சைடு வரும். டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணிருந்தோம் அப்படினா அது டெபிட் சைடு வரும். purchase return பொருளை கொடுத்துருக்கோம் ஆனால் காசு உள்ளே வருது, ஸோ அதனால் அதை டெபிட் சைட் போடுறோம். அதுக்கப்புறம் க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ எப்பயுமே ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடு தான் வரும். ஏன் அப்படின்னா கிரெடிட்டாஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கிரெடிட் பேலன்ஸ். ஸோ அதனால் அதை ஓப்பனிங் கிரெடிட்டாஸை நம்ம கிரெடிட் சைடும் க்ளோசிங் கிரெடிட்டாஸை டெபிட் சைடும் போடுறோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், பர்ச்சேஸ். கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு வேல்யூ. இதை தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடியது கிரெடிட் பர்ச்சேஸ். நெக்ஸ்ட்டு செக்கு வந்து டிஸானர் ஆயிருந்தது அப்படின்னா அதை கிரெடிட் சைடும், பில்ஸ் பேயபிள் டிஸானர் ஆயிருந்தது அப்படின்னா அதை கிரெடிட் சைடும் போடுறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இந்த ஃபார்மேட்டை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதை வச்சு இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இல்லஸ்ட்ரேஷன் 14 பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், இல்லஸ்ட்ரேஷன் 14 ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம கீழே சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க, ஆனால் நம்ம சொல்யூஷனை பார்க்க வேண்டாம், நம்மளே இந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ணுவோம். நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு கிரெடிட்டாஸ் ஆன் 1 ஏப்ரல். ஸோ கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் நமக்கு கிரெடிட் பேலன்ஸ், அதனால் இது ஓப்பனிங் எந்த பக்கம் போடுறோம், கிரெடிட் சைடு போடுறோம். ஸோ இதை நெக்ஸ்ட் பாருங்கள், ரிட்டர்ன் அவுட்வேர்ட் அப்படிங்கிறது நமக்கு பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஸோ இந்த பர்ச்சேஸ் ரிட்டர்ன் நமக்கு எந்த சைடு போடணும் அப்படின்னா டெபிட் சைடு போடணும். கேஷ் பெய்டு டு கிரெடிட்டாஸ் எந்த சைடு போடுவோம், டெபிட் சைடு போடுவோம். தென் நெக்ஸ்ட் கிரெடிட்டாஸ் ஆன் 31 மார்ச் ஓப்பனிங் கிரெடிட் சைடு போட்டிருக்கோம். ஸோ க்ளோசிங் எந்த சைடு போடணும், டெபிட் சைடு போடணும். ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், நமக்கு ஒரே ஒரு ஐட்டம்ஸ் மட்டும்தான் கிரெடிட் சைடு இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னா 50,000. ஸோ பார்க்கலாம் வாங்க, இப்போ எவ்வளோ என்ன அமௌண்ட் போட்டிருக்காங்கன்னு. ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், 50,000 மட்டும்தான் நம்ம கிரெடிட் சைடு போட்டிருக்காங்க. ஸோ இந்த 2,36,000ஓட இந்த 50,000 லெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1,86,000 கிடைக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இதுதான் நமக்கு கிரெடிட் பர்ச்சேஸ். ஸோ பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிச்சிட்டோம். ஈஸியாக உங்களுக்கு இல்லஸ்ட்ரேஷன் 14 புரிஞ்சிருக்கோம். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 15 பாருங்கள். இல்லஸ்ட்ரேஷன் 15 பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. இது என்ன மேம் ஃபார்மேட் அப்படின்னா பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், சேம் டெட்டாஸ் கிரெடிட்டாஸ் இருக்குது. ஸோ இதில் பாருங்கள் எதெல்லாம் டெபிட் சைடு வரும் அப்படின்னா கேஷ் பேங்க் அக்கௌண்ட் பில்ஸ் பேயபிள் பெய்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா டெபிட் சைடும், சன்ட்ரி கிரெடிட்டாஸ் பில்ஸ் பேயபிள் டிஸானர் ஆயிருந்தது அப்படின்னா நமக்கு டெபிட் சைடும், அப்புறம் பேலன்சிங் அதாவது க்ளோசிங் பேலன்ஸ் க்ளோசிங் பில்ஸ் பேயபிள் நமக்கு டெபிட் சைடும் வரும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஓப்பனிங் பில்ஸ் பேயபிள் நமக்கு எப்படி எந்த சைடு வரும் அப்படின்னா கிரெடிட் சைடு. ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிங்க, பில்ஸ் பேயபிள் அப்படிங்கிறது நமக்கு லயபிலிட்டிஸ் ஐட்டம்ஸ், அதாவது கிரெடிட் ஐட்டம். ஸோ அதனால் நம்ம கிரெடிட் சைடு ஓப்பனிங்கை போடுறோம், க்ளோசிங்கை வந்து டெபிட் சைடு போடுறோம். தென் நெக்ஸ்ட்டு பில்ஸ் அக்செப்டபிள், இது வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய அமௌண்ட். ஸோ பில்ஸ் அக்செப்டபிள் சன்ட்ரி கிரெடிட்டாஸ் நமக்கு எந்த சைடு வரும் அப்படின்னா கிரெடிட் சைடு வரும். ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மேட் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இல்லஸ்ட்ரேஷன் 15 சம்முக்கு போக போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இல்லஸ்ட்ரேஷன் 15 இதில் நமக்கு பில்ஸ் பேயபிள் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் நமக்கு ஐட்டம்ஸ் கொடுக்கல. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டோட்டல் பர்ச்சேஸ் கண்டுபிடிங்க, அதாவது பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு அது மட்டும் இல்லாமல் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் மூலமாக கிரெடிட்ஸ் பர்ச்சேஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களே பாருங்கள், தெளிவாக பாருங்கள், இதில் என்ன ஐட்டம்ஸ்லாம் நமக்கு பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட், எந்த ஐட்டம்லாம் நமக்கு கிரெடிட் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு பார்த்துக்கலாம். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இப்போ பில்ஸ் பேயபிள் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். பில்ஸ் பேயபிளில் எதெல்லாம் வரும், ஓப்பனிங் பில்ஸ் பேயபிள் நமக்கு எந்த சைடு வரும் அப்படின்னா கிரெடிட் சைடு போட போகிறோம். அதுக்கப்புறம் பாருங்கள், பெய்டு ஃபார் பில்ஸ் பேயபிள் நமக்கு எந்த சைடு வரும் அப்படின்னா டெபிட் சைடு வரும்.
தென் நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வராது, கேஷ் பர்ச்சேஸ் வராது. பாருங்கள், பில்ஸ் பேயபிள் ஆன் 31st டிசம்பர் நமக்கு எந்த சைடு வரும்? க்ளோசிங். ஓப்பனிங் வந்து நம்ம கிரெடிட் சைடும், க்ளோசிங் நமக்கு டெபிட் சைடும் வரும். ஸ்டூடெண்ட்ஸ் இதில் பாருங்கள், ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் கிரெடிட் சைடும், 2 ஐட்டம் நமக்கு டெபிட் சைடும் வந்திருக்கு. ஸோ பாருங்கள் அவங்க எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், 2 ஐட்டம் நமக்கு கிரெடிட் சைடும், ஒரே ஒரு ஐட்டம்ஸ் மட்டும் டெபிட் சைடும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த 1,80,000 இருந்து இந்த 60,000 லெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1,20,000 கிடைக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது நல்லா பார்த்துக்கோங்க. சன்ட்ரி கிரெடிட்டாஸ் பில்ஸ் பேயபிளில் கண்டுபிடிச்சிருக்கோம். பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில் சன்ட்ரி கிரெடிட்டாஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இது நம்ம நல்ல மைன்யூட்டாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த அமௌண்ட்டை நம்ம ஒரு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அது எங்கே அப்படிங்கிறத பின்னாடி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன அக்கௌண்ட் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னா டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், ஆஸ் யூஷுவல் நம்ம இந்த ஃபார்மேட்டுக்கு வந்துருங்க. இதில் நம்ம டோட்டல் பில்ஸ் பேயபிள் கண்டுபிடிக்கிறதுக்கு போட்ட மாதிரியே போடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு சன்ட்ரி கிரெடிட்டாஸ் ஓப்பனிங் எந்த சைடு வரும் அப்படின்னா நமக்கு கிரெடிட் சைடு வரும். தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், பில்ஸ் பெய்டு ஃபார் கிரெடிட்டாஸ் எந்த சைடு வரும் அப்படின்னா நமக்கு டெபிட் சைடு வரும். தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் நமக்கு டெபிட் சைடு வரும். ஸோ கேஷ் பர்ச்சேஸ் நமக்கு இன்வால்வ் ஆகக்கூடாது. பிகாஸ் கேஷ் பர்ச்சேஸ் ப்ளஸ் கிரெடிட் பர்ச்சேஸ் ஈக்குவல் டு டோட்டல் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், கிரெடிட்டாஸ் க்ளோசிங் கிரெடிட்டாஸ் நமக்கு எந்த பக்கம் வரும் அப்படின்னா டெபிட் சைடு வரும். ஸ்டூடெண்ட்ஸ் இதில் பாருங்கள், முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒரே ஒரு ஐட்டம் கிரெடிட் சைடும் பேலன்ஸ் 3 ஐட்டம் டெபிட் சைடும் இல்லை, 4 ஐட்டம் வரும். என்ன 4 ஐட்டம் வரும் மேம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். இந்த பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில் 1,20,000ங்கிறது நம்ம ஒரு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா பில்ஸ் அக்செப்டபிள் அப்படின்னு எடுத்துக்கணும். பில்ஸு அக்செப்டபிள் அப்படின்னு எந்த சைடு எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா டெபிட் சைடு எடுத்துக்க போகிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், பில்ஸ் அக்செப்டபிள் நமக்கு எந்த சைடு கொடுத்துருக்கோம்? 1,20,000 டெபிட் சைடு போட்டோம். ஸோ இப்போ இந்த சைடு 4 ஐட்டமும், இந்த சைடு ஒரு ஐட்டமும் வரும். 5,55,000 இருந்து 75,000 லெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 4,80,000 கிடைக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், ஆல்ரெடி கேஷ் சேல்ஸ் நமக்கு புக்கில் கொடுத்துருந்தாங்க 3,20,000. கிரெடிட் பர்ச்சேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படி கிரெடிட் பர்ச்சேஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 4,80,000 கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 8 lakh கிடைக்கும். இது இல்லஸ்ட்ரேஷன் 15. ஸோ இதே பேஸஸில் நம்ம எக்ஸைஸ் 14ம் இல்லஸ்ட்ரேஷன் 15ம் எக்ஸைஸ் 15ம் பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இது எக்ஸைஸ் 14. ஸோ ஆல்ரெடி நோட்டில் இது பின்னாடி வந்து உங்களுக்கு ஆன்சர் போட்டிருக்கேன், ஆனால் நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓப்பனிங் கிரெடிட்டாஸ் நமக்கு எந்த சைடு வரும் அப்படின்னா கிரெடிட் சைடு வரும். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் நமக்கு டெபிட் சைடு வரும். ப்ளஸ் கேஷ் பெய்டு கிரெடிட்டாஸ் அப்படின்னு இருக்கு, இது எந்த சைடு வரும் அப்படின்னா நமக்கு டெபிட் சைடு வரும். க்ளோசிங் கிரெடிட்டாஸ் எந்த சைடு வரும் அப்படின்னா டெபிட் சைடு வரும். ஸோ ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் நமக்கு கிரெடிட் சைடு வந்திருக்கு 1,70,000. ஸோ பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பாருங்கள், 1,70,000 அப்படிங்கிற ஒரே ஒரு ஐட்டம்ஸ் மட்டும் நமக்கு கிரெடிட் சைடு வந்திருக்கு. ஸோ இந்த 6,60,000 இருந்து 1,80,000 நம்ம 1,70,000 லெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1,86,000 ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், நெக்ஸ்ட்டு இல்லஸ்ட்ரேஷன் 15. ஸோ எக்ஸைஸ் 15. இல்லஸ்ட்ரேஷன் 15 எப்படியோ அதே சேம் மாடல் தான் எக்ஸைஸ் 15. ஸோ பாருங்கள், இது ஆஸ் யூஷுவல் நம்ம இதிலேயே போடுவோம். சன்ட்ரி கிரெடிட்டாஸ் ஃபஸ்ட்டு நம்ம என்ன அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணணும்? பில்ஸ் பேயபிள். ஓகே, பில்ஸ் பேயபிள் இந்த ஓப்பனிங் பில்ஸ் பேயபிள் எந்த சைடு போடணும் அப்படின்னா கிரெடிட் சைடு போடுறோம். அதுக்கப்புறம் பில்ஸ் பெய்டு ஃபார் பில்ஸ் பேயபிள் நமக்கு எந்த சைடு போடணும் அப்படின்னா டெபிட் சைடு போடுவோம். தென் நெக்ஸ்ட்டு பில்ஸ் பேயபிள் க்ளோசிங் எந்த சைடு போடுவோம் அப்படின்னா நம்ம டெபிட் சைடு போடுவோம். ஸோ ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் கிரெடிட் சைடும் மீதி 2 ஐட்டம் டெபிட் சைடும் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் கிரெடிட் சைடும் 2 ஐட்டம் டெபிட் சைடும் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 50,000 இருந்து 25,000 லெஸ் பண்ணால் அப்படின்னா நமக்கு 25,000. ஸ்டூடெண்ட்ஸ் இதில் நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த 25,000 ஒரு இடத்துல போஸ்ட் பண்ணுவோம். ஸோ என்ன அப்படின்னா பில்ஸ் அக்செப்டபிள், அதாவது டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு இந்த 25,000 போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு இல்லஸ்ட்ரேஷனில் பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அதே தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், பில்ஸ் டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டில் என்னென்ன ஃபாலோ பண்ணுறோம்.
சன்ட்ரி கிரெடிட்டாஸ் ஜான்வரி ஃபஸ்ட்டு ஜான்வரி. ஸோ இது கிரெடிட் சைடும். ஸோ பெய்டு கேஷ் ஃபார் கிரெடிட்டாஸ் அப்படிங்கிறது நமக்கு டெபிட் சைடும். அப்புறம் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது நமக்கு டெபிட் சைடும். கேஷ் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது நமக்கு வராது. பிகாஸ் கேஷ் பர்ச்சேஸ் ப்ளஸ் கிரெடிட் பர்ச்சேஸ் ஈக்குவல் டு டோட்டல் பர்ச்சேஸ். அதனால் அது லாஸ்ட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். தென் நெக்ஸ்ட்டு கிரெடிட்டாஸ் அண்ட் க்ளோசிங் கிரெடிட்டாஸ் நமக்கு எந்த சைடு வரும் அப்படின்னா டெபிட் சைடு வரும். ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இதில் 1 2 3 ஐட்டம்ஸ் டெபிட் சைடும் ஒரு ஐட்டம் வந்து கிரெடிட் சைடும் வரும். இதில் நல்லா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா 3 ஐட்டம் டெபிட் சைடுன்னு கொடுத்துருக்கோம், இல்லை 4 ஐட்டம். அதுதான் என்ன அப்படின்னு ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருந்தோம். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 25,000 இந்த 25,000ங்கிறது நம்ம எங்கே ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த டெபிட் சைடை நம்ம போட போகிறோம். 4 ஐட்டம் டெபிட் சைடு அப்படிங்கிற மாதிரி. ஸோ பாருங்கள், 4 ஐட்டம்ஸ் நமக்கு டெபிட் சைடு ப்ளஸ் ஒரு ஐட்டம் கிரெடிட் சைடு. அதோட பாருங்கள் 1,85,000ஓட 30,000 லெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1,55,000 கிடைக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், அதுக்கப்புறம் டோட்டல் பர்ச்சேஸோட ஃபார்முலா என்ன, கேஷ் பர்ச்சேஸ் ப்ளஸ் கிரெடிட் பர்ச்சேஸ். கேஷ் பர்ச்சேஸ் 2,25,000 நமக்கு புக்லேயே கொடுத்துருந்தாங்க. அப்போது கிரெடிட் பர்ச்சேஸ் நம்ம எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1,55,000 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 3,80,000. ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு இப்போ நம்ம என்ன பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 14-15 இல்லஸ்ட்ரேஷன் 14-15 பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.